57வது சட்டமன்ற தொகுதியான பாலக்கோடு அதில் வந்து வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,37,476 வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் வி செந்தில்குமார் திமுக சார்பாக போட்டிடுறாரு, கேபி அன்பழகன் ஏஐஏடிஎம்கே சார்பாக போட்டிடுறாரு, அப்புறம் கோபி ஆர் டிவிகே சார்பாக போட்டிடுறாரு, பூபதி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க. ஸோ இதில் வந்து கேபி அன்பழகன் வந்து 2021 வந்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை வச்சு 36,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். இந்த வாட்டி வந்து திமுக அலையன்ஸு அப்புறம் அதிமுக அலையன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போதும் வெற்றி வாய்ப்பு வந்து இவருக்கு கேபி அன்பழகனுக்கு தான் இருக்குது. அதாவது ஒரு 50% எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் எதிர்த்து போட்டியிடுற செந்தில்குமாருக்கும் அவருக்கும் வெறும் 3% டிஃப்ரெண்ட் தான். அதாவது 47 to 48 வந்து இவர் வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஒரு 2 to 3% டிஃப்ரென்ஸில் தான் வந்து கேபி அன்பழகன் வெற்றி பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தவிர கோபி வந்து ஒரு 12% வராது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து ஒரு 6லேருந்து 8% வராங்க. ஸோ நம்ம கருத்து கணிப்பு படி பார்த்தா கேபி அன்பழகன் ஏஐஏடிஎம்கே சார்பாக வந்து அங்கே 3% டிஃப்ரென்ஸ் தான். எகெயின்ஸ்டில் வந்து மே 4 அன்றைக்கி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த 3% வந்து யாருக்கு ஃபேவரிங்காக இருக்குது அப்படின்றது.